பிஜிலி ரமேஷ் கடைசியாக சாப்பிட்ட உணவு இதுதான் அப்படின்னும் அவரோட இறப்புக்கு இது கூட ஒரு வித காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஜிலி ரமேஷ் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவுக்கு மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறது அவர் பாஸ்ட் காலத்தில் பண்ணியிருந்த ஒரு தப்பு, குடி தான். கல்லீரல் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 9 மாதம் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்திருந்தார். ஆனால் வீட்டுக்கு வந்திருந்த அடுத்த நாளே இறந்து போயிருந்தாரு. இதனால எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே அவருக்கு லிக்விட் ஃபுட், கஞ்சி சாதம் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து அவருக்கு அந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆப்பிள் பழங்கள்லாம் கூட அவர் சாப்பிட்ருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக நல்லா தான் இருந்திருக்காரு. அண்ட் அதுலேயுமே அவங்களுக்கு வீட்டில் கடைசி நாளுக்கு முத நாள் வந்து அவருக்கு கஞ்சி சாதம் வச்சு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருக்காரு. அண்ட் ரொம்பவே நல்லபடியாக தான் பேசியிருக்காரு. கஞ்சி சாதம்லாம் சாப்பிட்டுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு தான் அவர் படுத்து தூங்கியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவருக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு நைட் டைம்லேயே அவரோட உயிர் போயிருக்கு. அண்ட் அவர் இப்போ சாப்பிட்ட சாப்பாடு அப்படிங்கிறத தாண்டி கடைசியாக ஒரு நல்ல சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ப்ரொடக்ஷன் சாப்பாடு தான். அண்ட் சினிமாவில் அளவுக்கு அதிகமாக குடிப்பார். குடிச்சாருன்னா அவர் சரியாக சாப்பிட மாட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு. ஒன்று கரெக்டாக சாப்பிடணும், குடிக்கணும், அப்படின்னா அளவாக குடிச்சிருக்கணும். இது ரெண்டையுமே அவர் சரியாக பண்ணாமல் விட்டுருந்துருக்காரு. அண்ட் இந்த மாதிரியான ரீசன்ஸால் அவருக்கு உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்பவே மோசமாக போயிருக்கு. அதுவும் ஒரு சில படங்கள்லாம் கமிட் ஆனால் சம்பளத்துக்கு பதிலாக ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு சரக்கு மட்டுமே அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணியிருக்காரு. அவர் அப்போ கரெக்டான சாப்பாடு எடுத்துக்காதது தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு பேசுகிறாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, அளவுக்கு அதிகமான குடி தான் அவருக்கு இறப்புக்கு காரணமாகிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்போ அவர் கடைசியாக நல்லா தான் சாப்பிட்டு இருந்திருக்காரு. ஸோ சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. குடியினால் அவருக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறது தான் மேஜர் பாயிண்ட்டாக நானும் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க பிரபல யூடியூப் சேனலுக்கும் யோகி பாபு அவர்களுக்கும் பயங்கரமான ஃபைட் ஒன்று ரீசெண்ட் டேஸாக போய்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். குறிப்பாக அந்த பிரபலமான யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் யோகி பாபு நல்ல நடிகர் கிடையாது, அவர் வந்து காமெடியே பண்ண மாட்டேன்றாரு, மக்களுக்கு அவரை பிடிக்கவே இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் அவர் வந்து கீழே விழுந்துருவார், அவர் வந்து ஒரு குப்பை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தது ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. அதை தொடர்ந்து பிரபல நடிகரான அஜித்குமார் அவர்கள் கூட அவர் நடிக்கும் போது அஜித்குமார் சாரே அவரை டோன்ட் டச் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னாங்க. அண்ட் இது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆனதை தொடர்ந்து யோகி பாபு அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அஜித் சார் கூட அவர் இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி மை டியர் தலை, இதுதான் நம்ம ஃபேவரட் ஸ்டில் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அந்த ஒரு பிக்சர் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. அதில் யோகி பாபுவை அஜித்குமார் சார் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. அஜித்குமார் சார் எத்தனையோ அவரோட ரசிகர்களை கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு, கட்டி பிடிச்சிருக்காரு, முத்தம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பண்ணும்போது அவர் கூட நடிக்க போகிற நடிகரையா அவர் இப்படி சொல்லியிருக்க போகிறாரு? கண்டிப்பாக அது வாய்ப்பே இல்லை. அவங்க ஏதோ ஃபேமஸ்க்காக அப்படி பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.